ராஜீவ்காந்தியின் கடைசி மணித்துளிகள். தா. பாண்டியன். அத்தியாயம் 1. இரத்த சாட்சி. பிறந்த நாளை பலர் மறக்காமல் கொண்டாடி வருகிறார்கள். என் பிறந்த நாளை நான் கடந்துவிட்ட 69 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறைதான் கொண்டாட நேரிட்டது. பிறந்த நாளையே நினைத்திருக்காத எனக்கு அதை 1992 கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் என் மனைவி குழந்தைகளிடமிருந்து வந்தது. 1992 ஆண்டு மே 18 நான் 60வது வயதை தொடங்கிய நாள். ஆனால் அதற்காக கொண்டாடவில்லை. 1991 மே 21 நாளன்று சென்னையை அடுத்துள்ள திருப்பரம்பத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டு மூலம் கொல்லப்பட்டார். அன்று அந்த இடத்தில் அவர் அருகில் இருந்தவன் நான். 3 அடி தூரத்திற்குள் நின்றிருந்த நானும் குண்டுபட்டு காயமடைந்தேன். வெடித்த வேகத்தில் தூக்கி எறியப்பட்டேன். இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டேன். சில பத்திரிகைகள் இறந்தபோர் பட்டியலில் என் பெயரும் இருந்தது. அன்று இரவு முழுவதும் என் குடும்பத்தாருக்கு நான் கொல்லப்பட்ட ஒருவன்தான். ஏனெனில் அவர்தான் அவர்களுக்கு தரப்பட்ட செய்தி. இருந்தும் உயிர் தப்பி வாழ்கிறேன். எப்படி தப்பினேன் என்பதை இன்னும் என்னால் தெளிவாக கூற முடியவில்லை. ஏனெனில் எனக்கு வலதுபுறம் இருந்தவரும் கொல்லப்பட்டார், இடதுபுறம் நின்றவரும் வீழ்ந்தார். எனக்கு பின்னிருந்த 7-8 பேர் இரத்த வெள்ளத்தில் துடிக்கப்பட்டு கிடந்ததை கண்டேன். என்னை சுற்றி குண்டு விபத்துக்கள் பலியாகி மடிந்தவர்கள் 18 பேர். ராஜீவ்காந்தியுடன் 19 பேர் ஒரு நொடியில் ஒரே இடத்தில் களபலியாகினர். அவர்கள் மத்தியில் இருந்த நான், அதுவும் ராஜீவ்காந்தியின் அருகில் நின்று மொழிபெயர்த்து கொண்டிருந்த நான், குண்டின் குறிக்கு எப்படி தப்பினேன்? இன்றும் புரியாத புதிராக இருக்கிறது. ஆனால் பதிந்த குண்டுகள், இரும்பு துகள்கள், ஆணிகள் என் உடம்பில் இன்னும் இருந்து அந்த நாளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. வலது கை விரல்கள் சிகிச்சைக்கு பிறகும் சரியாகவில்லை. அதனால் உணவருந்தும் போது, எழுதும் போது, தலைபாரும் போது வலது கையை பார்க்கும் தோறும் அந்த சோக நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. எனவே அதை நான் மறுபிறவி எடுத்த நாளாக என் குடும்பத்தினர் கருதியதில் வியப்பில்லை. எனவே 1992 மே 18 நாளன்று மட்டும் 60 வயது பிறந்த நாளை யாருக்கும் தெரிவிக்காமல் எங்கள் ஊரில் தோட்டத்தில் இருக்க போனோம். தோழர் கூத்தாடி சண்முகமும் சிவகங்கை மதுரை தோழர்கள் சிலர் மட்டும் எப்படியோ இடம் தெரிந்து வந்து வாழ்த்திவிட்டு போனார்கள். பிறந்த நாள் மே 18, மறுபிறவி கொண்டாட நாள் மே 21. இப்போது மே 21 தான் நினைவில் நிற்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் மறக்க முடியாத நாளாக ஆகிவிடுவதுண்டு. எதிர்பாராத வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தந்த நாளாக அமைந்தால் அது சில நாட்களுக்குள் மறைந்துவிடும். ஒரு பெரும் பேரிழப்பை சந்திக்க நேரிட்டால், மரணத்தின் விளிம்பிற்கு சென்றுவிட்டு தப்பினால் அந்த சம்பவம் நேரிட்ட நாளையும் நிகழ்ச்சியையும் மறக்க முடிவதில்லை. என் வாழ்நாளில் சிறிதும் பெரிதுமான சில விபத்துக்களை சந்தித்து வியக்கத்தக்க முறையில் தப்பியிருந்தாலும் அந்த நாட்களும் நிகழ்ச்சிகளும் நினைவில் நிலைத்து நிற்கவில்லை. ஆனால் 1991 மே 21 நாளன்று திருப்பரம்பத்தூரில் நடந்த கோர சம்பவம் என்றென்றும் என்னால் மறக்க முடியாது, கனன்று கொண்டே இருக்கும் ஒரு நினைவு நாளாக ஆகிவிட்டது. நான் அரசியல்வாதியாக இருக்கிற காரணத்தால் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியை விட, அந்த விபத்தினால் என் உடல் நலம் கெட்டதையும் உடல் உறுப்புகள் கெட்டதையும் சிகிச்சை என ஓராண்டுக்கும் மேல் பொழுதை கழித்துவிட, அந்த விபத்தில் இழந்த மனித உயிர்களில் இந்த நாட்டு மக்களும் நானும் மிகவும் மதித்த, போற்றிய, நேசித்த ஓர் உலக புகழ்பெற்ற தலைவன் அநியாயமாக காரணம் ஏதுமின்றி இளம் வயதில் கொல்லப்பட்ட சம்பவம், அதனால் அரசியலில் ஏற்பட்ட பின்விளைவுகள் யோசித்து பார்க்கும்போது, திருப்பரம்பத்தூரில் கொல்லப்பட்ட ராஜீவ்காந்தி என்ற மனிதர் மட்டுமல்லர், அவரது கொலை மூலம் இந்த நாட்டின் அரசியல் ஆணிவேருக்கு ஒரு வெட்டு விழுந்து விட்டதை உணர்ந்தேன். ராஜீவை இழந்து துயர் தாங்காது அவரது மனைவியும் குழந்தைகளும் சில நாட்கள் தேம்பி அழுதுவிட்டு பின்னர் மனம் தேறி இருக்கக்கூடும். ஆனால் அவரை இழந்த அவரது கட்சி வெள்ளத்தில் அடிபட்டு இழுபட்டு செல்லும் படகாக தத்தளிக்க நேரிட்டது. நாடு ஒவ்வொரு நெருக்கடியான கட்டத்திலும் அவரை நினைத்து பார்த்து பெருமூச்சு விடுவது தெரிகிறது. கொல்லப்பட்ட பிறகும் வெறி அடங்காது, வெறுப்பை கைவிடாது இன்னும் அவதூறு பணியில் ஈடுபட்டிருப்போர் இருப்பதும் தெரிகிறது. ராஜீவ்காந்தியை சந்தித்தது, பழகியது, விவாதித்தது என்று வளர்ந்து ரணகளத்தை நோக்கி இருவரும் நடந்தது அவரது கடைசி பயணம் வரை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நடந்தவாறு எழுத விரும்புகிறேன்.
நீங்களும் தெரிந்து கொள்ள விரும்பினால் படியுங்கள். ராஜீவ்காந்தியின் இரத்தமும் என் இரத்தமும் ஒரே இடத்தில் தமிழ் மண்ணில் சிந்தப்பட்டு கலக்கும் என நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போது அந்த இடமும் அந்த நாளும் எனக்கு மறுபிறவி தந்த இடமாகவும் வரலாற்று சின்னமாகவும் தெரிகிறது. அத்தியாயம் முற்று.